உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மச்சான் மச்சான் பா மா எப்போ அப்ள என்னாச்சு? எப்பா வாப்பா. என்ன ராஜபாண்டி? என்ன ராசபாண்டி? மச்சான் துளசி உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காளாம். ஐயோ, இப்பதான் டாக்டர் போன் வச்சு விஷயத்த சொல்லி உடனடியாக ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. ஏயா அவளுக்கு என்னாச்சு? தெரியலம்மா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. என்ன ராஜபாண்டி சொல்ற? யாரும் இல்லாம தனியாவ போயிருக்காப்பல? ஆமாம் பெரியப்பா. வீட்ல இவ்ளோ பேர் இருக்கிறப்போ நம்ம யார்கிட்டயும் சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. கமலம்மா, அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்பா கிளம்பலாம்பா. ஆமாப்பா, இப்பவே ஆஸ்பத்திரி போய் பாப்போம். மச்சான் சட்டம் மாட்டு வா, போலாம். பக்கத்துல தான் படுத்திருந்தா வலின்னு ஏஞ்சி போயிட்டா போல அவளே. அம்மாச்சி நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம்னா. என்ன துளசி, நான் தான் உண்மையை மறைக்க ஒத்துக்கிட்டேன்னு பொய் சொல்ல சம்மதிச்சிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஆடுற? என் அண்ணன் கிட்ட இது வரைக்கும் நான் எதையும் மறைச்சது இல்ல. முத தடவை அது கிட்ட எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு பொய் சொல்ல போறேன். அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியல டாக்டர். நானும் சரி, என் அண்ணனும் சரி, மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்ல. எங்களுக்கு ஏன் இப்படி ஆகணும்? அழாத துளசி, பாத்துக்கலாம். தங்கம் தங்கம். குட்டிமா, குட்டி என்ன குட்டிமா ஆச்சு? துளசி உள்ள பரவாயில்ல, என்னாச்சு? என்னாச்சு? குட்டிமா என்ன குட்டிமா என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைன்னு திடீர்னு வயித்த வலிச்சது. வயிறு வலிச்சதுன்னா எங்களை யாரையாவது கூப்பிட வேண்டியதானப்ல? அது ஒரு வாரமா திருவிழா வேலையை எல்லாரும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சு நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. உங்க யாரையும் எழுப்ப மனசு வரல. அதான். ஏய் என்னடி இதெல்லாம் ஒரு காரணமா? என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அப்படி இல்ல மாமா. நீ ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கன்னு போன் வந்ததும் என்னமோ ஏதோன்னு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரோம். உனக்கு எல்லாமே விளையாட்ட போச்சா? அத்த, நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம தூங்கணுன்றதுக்காக நல்ல எண்ணத்தோட பாவம் கஷ்டப்பட்டு தனியாக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குது. அதோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம நம்ம திட்டிட்டு இருக்கிறீங்க. அம்மாடி மருமோல, இப்ப எப்படிமா இருக்கு? வலியெல்லாம் சரியா போச்சா? டாக்டர்மா, என் தங்கத்துக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க வயிற்று வலி வருது? ஒண்ணு இல்ல சின்ராசு, நீர் சத்து கம்மி, அதான் வலியும் மயக்கமும் வந்திருக்கு. இந்த நேரத்துல இப்படிலாம் நடக்கிறது சாதாரணம் தான். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் வேறு சில மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை மறக்காம சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இதுக்குதான் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலா? நான் கூட கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என்ன துளசி, புரியுதா? சரிங்க டாக்டர். சாதாரண கை வைத்தியத்துல சரி பண்ற விஷயம், இதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? நீ சுமார் சாதா விஷயமா இல்ல பயப்படுற விஷயமான்னு டாக்டரை பார்த்ததும் தானே தெரியுது. மருமக ஆஸ்பத்திரிக்கு வந்தது ஒன்றும் தப்பு இல்லை.
உங்க வைஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்க அன்பும் அரவணைப்போம் இப்பதான் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். டாக்டர், நீங்க சொன்னதுல இருந்து மருந்து மாத்திரை எல்லாமே என் கையில இருந்தா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். பழத்தெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கா. நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே தங்கத்தை நல்லபடியா தான் பாத்துக்குது. என் அப்பாவும் அம்மாவும் அவளை ஒரு வேளை கூட வாங்கவில்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் மச்சான் மட்டும் என்ன, இப்பவே என் பிள்ளைக்கு தொட்டில எடுத்து வந்து வீட்டுல இறக்கிட்டாரு. தான் அம்மா வயிற்றுல இருக்கும்போது இவ்வளவு சீசனத்தையும் சேர்த்தது என் அம்மாவும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கும். நன்றி மச்சான். இல்லைங்க, என் தங்கச்சி வயிற்றுல வளர்றது ஒரு உசுறு இல்லைங்க, எங்க எல்லாரோட உசுருங்க. அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுன்றதான் எங்க எல்லாரோட கனவுங்க. எங்களோட ஆசை, எங்களோட எல்லாமே அதுதாங்க. அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணுங்க, குட்டிமாவும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அது இப்படிலாம் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வரதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். சாமி வேணா என் ஆயுசு கூட எடுத்துக்கிட்டோங்க. மச்சான், ஆனா குட்டிமா வயிற்றுல ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்லபடியா பிறக்கணுங்க. அது நீங்க டாக்டரு, நீங்க என்ன மருந்து மாத்திரை கொடுக்குறீங்களோ அதெல்லாங்க நாங்க நீங்க சொல்ற மாதிரியே கொடுத்துறாங்க. நீங்க சொல்றத கேட்குறாங்க. ஏன்டி அழுகுற? தங்கம் என்னாச்சு? குட்டிமா ஏன் அழுகுற? என்ன என்னப்ல ஏன் அழுகுற? நீங்க எல்லாரும் என் குழந்தைய நினைச்சு எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அந்த கனவு கலைச்சிட்டேன். என்னப்ல சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற குட்டிமா? என்ன கனவு கலைச்சிட்ட? டாக்டர்மா, என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு கனவு கலைஞ்சு போச்சுன்னு சொன்னா? மயக்கம் வர அளவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்ததும் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த பயத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. அதான் தன்னை மறந்து ஏதோ உளறிட்டு இருக்காங்க. என்ன துளசி? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. நான் அழணும். நான் இப்போ சொல்லு, நீனும் ஆனவனா பொசுக்கு பொசுன்னு அழுத எங்களுக்கு மூச்சு பேச்செல்லாம் நின்று எடுத்து. குட்டிமா, உணர்ச்சி வசப்படாத, எதுவும் யோசிக்காத. எத்தனை தடவை சொல்றது? நீ மறுபடியும் அப்படியே பட்டது எப்படி? துபார் தங்கம், உன்னை பார்த்துக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். என் புள்ளைய மட்டும் நல்லபடியா பெத்து கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதுவே போதும். டாக்டர் அம்மா, இவள ஹாஸ்பிட்டல்லே தங்க வைக்கணுமா இல்ல வீட்டுக்கு கூட்டு போலாமா? உங்க மருமக இப்ப நல்லா இருக்காங்க. இப்பவே நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரிங்க டாக்டர். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ துளசி. மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம எடுத்துக்கோ. நீங்க கூட்டிட்டு போலாம். சரி மாப்பிள்ள, நான் இந்த பில்லு என்னெல்லாம் போட்டு நான் போய் பார்த்து வந்துடுறேன். சரி மச்சான். சரி மருமகளே, வீட்டுக்கு போலாமா? வா ராஜபாண்டி, வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்ல? சரி பிரிப்பா, வாப்ல போலாம். பார்த்து வா, பார்த்து புடி. வா. பிடிச்சு. சரி பிரிப்பா. பார்த்துமா. பார்த்து பொறுமையா நடந்து போ. ஐயா ராஜபாண்டி, உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒண்ணும் இல்லையா? அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அவளை எப்பயும் போல சாதாரணமா இருக்க விடு. நீயும் பயந்தா அவளையும் பயமுறுத்தாத.
நீ ஒன்னும் கவலைப்படாத புள்ள. வா. ஒரு நிமிஷம் இருப்புல. ஏன் செல்லம்? யாரு கண்ணு பட்டுச்சோ என்னமோ புள்ளைக்கு பெரிய கண்டமே வந்துருச்சு. எப்படியோ சாமி புண்ணியத்துல அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டா. இனிமேல் அப்படி நடக்க கூடாது. யாரு கண்ணும் ஒன்னும் பண்ண கூடாது. வள்ளி, உள்ள போய் ஆராத்தி கரைச்சிட்டு வா. சரி அத்தை. இரு, ஆராத்தி எடுத்துட்டு போலாம். மோ எவ்வளவு நேரமா? அவளே களைச்சு போய் வந்திருக்க. அந்த நேரத்துல ஆர்த்தி. வள்ளி, ஏ வள்ளி, சீக்கிரம் வாப்ல. இந்த வந்துட்டா. அத்தா என்ன திருஷ்டி போனதான் அம்மா ஆர்த்தி எடுக்க சொன்னது. இதுல நீ எடுத்தன்னு வை, விளங்கிடும். மோ நீ வாங்கி எடு. கொண்டா. வா, கிட்ட வாமா. முன்னாடி போமா. இனிமே உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு ஆபத்து வராது. ராஜபாண்டி, உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா, போ. வா தங்கம். பாப்பா. போப்பா. தங்கம், யார் இங்க என்ன வேலை சொன்னாலும் தயவு செஞ்சு அதை நீ செய்யாத, சரியா? உன் ரூம்ல நீ ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் உன் வேலை. வேலை வேலைக்கு சாப்பிட்ற, நல்லா தூங்குற. என்ன இப்பதுல இருந்தே அதான் நீ செய்யற. வா. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறது தெரியாம, மாசம் ஆகிறது தெரியாம, புள்ள பெத்துக்கிறது தெரியாம சர்வ சாதாரணமா பெத்தெடுத்து புள்ளைக்கு பேர் வைக்க நம்மளையே கூப்பிடுறாங்க. இங்க என்னடானா இவ கர்ப்பமானாலும் ஆனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு 1008 பிரச்சனைங்க வந்த மேனிக்கும் போன மேனிக்கும். யாரும் எதுவும் கோவப்பட வேணாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? மருமவன் இப்படி கோவத்தை அடக்கிட்டு போற அளவுக்கு? அப்ப என்ன கோவத்தை அடக்காம கண்டபடி பேச சொல்றியா? என்ன மருமவனே? துபர், இப்போ நான் சொல்றதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருந்த, என் அப்பாவோட தங்கச்சியெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். மருமவனே, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் தப்பு. துபர், அப்படின்னா நீ அந்த மாதிரிலாம் நடந்து கூடாது. அவகிட்ட நீ பாசமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னு வை, போயிட்டே இரு. அதுக்கு மேல நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். பாத்துக்க. பாத்தங்க. வாயண்டி, இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கிற? என்னம்மா? இன்னைக்கு காத்து நம்ம பக்கம் வீசும்னு பார்த்தேன். மறுபடியும் அவங்க பக்கம் தான் வீசுது. ஆமாமா. இருக்கட்டும், எல்லா நாளும் இப்படியே இருந்துடாதுல்ல. என் மதனையும் அண்ணங்கிட்ட என்ன போட்டு கொடுக்குதுன்னு இருந்து பாப்போம். நில்லுங்க. உங்க தங்கச்சி பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படியே உங்க மனசு குளிர்ந்து போயிருக்குமே. ஏன், என்னாச்சு இப்ப உனக்கு? எதுக்கு இப்ப என்கிட்ட சண்டைக்கு பாயிர? பின்ன என்னவா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எப்படித்தான் இப்படி எல்லாரும் மனசையும் குத்தி ரணமாக்க முடியுதோ? ராஜபாண்டி கோணம் என்னன்னு நமக்கு தெரியும். இவ பேசுற பேச்சுக்கு அவன் சொந்தத்தையும் வயசையும் நினைச்சு பார்க்காம ஏதாவது பேசிட்டா, இல்ல நாளைக்கு கை நீட்டிட்டா என்ன பண்றது சொல்லுங்க. இவ எந்த நேரத்துல என்ன பேசுவான்னு மனசு பதறிக்கிட்டே இருக்கு.
இந்த பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன சொல்லு. உங்க தங்கச்சியும் பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்மளை நம்பி வந்துட்டா. அவளையும் நம்ம கைவிட முடியாது. பேசாம இந்த ஊருக்குள்ளே ஒரு வீடை பார்த்து ஆத்தாள் மகளே அனுப்பிச்சு விட்டா என்னான்றே? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அது சரிப்பட்டு வராது. அப்பாடா. ஏன் சரிப்பட்டு வராது? தபார், அவ வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா குத்தனை நடத்திக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றது? அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாளே. ஏதாவது கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இல்ல இருக்கா? தபார், ஒட்டு மொத்தமா எல்லாருமே அவ மேல பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. சில நேரத்துல கோமதி நியாயமா தான் பேசுறா. அது உங்க எல்லாருக்கும் தப்பா தான் தெரியுது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன மதனி, மூக்கறுப்பட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த பாரு, இந்த கேலி கிண்டல் எகத்தாலாம் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பின்ன நீ மட்டும் எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் போடுவ, நான் ஒண்ணும் சொல்லக்கூடாதா? பரவாயில்லம்மா, மாமா நம்மள விட்டு கொடுக்காம பேசி நம்ம மேல இருக்கிற பாசத்தை நிரூபிச்சிட்டாரு. பின்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்திலேயே சின்ராசு துளசி அண்ணன் தங்கச்சியோட பாசம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதை விட நானும் என் அண்ணனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம் ரொம்ப பெருசு. அது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு கணக்கு போடாதீங்க மதனி. வாடி. தங்கம், என்ன பண்ற? வாசல் தெளிச்சு கோலம் போடணும்ல, அதான் கூட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? ஏன் மாமா, என்னாச்சு? நான் வழக்கமா செய்யற வேலை தானே. இது பாரு, இதுல நீ வழக்கமா செய்யற வேலையா இருந்தாலும் நல்லபடியா பிரசவம் முடிகிற வரைக்கும் இந்த வேலை நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. என்ன புரியுதா? ஏய் வள்ளி, என்ன மாமா? வள்ளி இங்க வா. என்ன என்னம்மா மாமா? பண்ணிட்டு இருந்தீங்க? காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டீங்களா? இத புடிங்க. எதுக்கு? இது என்னன்னு தெரியல உங்களுக்கு? தொடப்பம். வீடெல்லாம் பெருக்கி கோலம்லாம் போடணும். நானா? நீதான். சரியா? சரி. தங்கம் வா, உள்ள போ. போ. நல்லா சுத்தமா பெருக்கி தண்ணியெல்லாம் தெளிச்சு கோலம் போடு. ஓய், எங்க போற? சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப நீ எதுக்கு அங்க போனோம்? எல்லாருக்கும் காஃபி போடணும், டிஃபன் ரெடி பண்ணணும், அதுக்கு தான். ஓய், அதெல்லாம் நீ பண்ணாத. நான் பண்ண வேணானா வேற யார் பண்ணுவாங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? அதுக்கெல்லாம் ஆள் ரெடியா இருக்கு. இப்ப பாரு, அத்தா. அவங்க எதுக்கு மாமா? கம்முன்னு அத்தா. என்ன மருமவனே? வாங்க 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 வாங்க. ரெடி ஆயிட்டு வரீங்க போல இருக்கு. ஆமா மருமவனே. எதுக்கு? டிஃபன் சாப்பிடதா. ஓஹோ, டிஃபன் சாப்பிடவா? இனி என்ன டிஃபன் தெரியுமா? என்ன டிஃபனு? இடியாப்பமும் பாயாவும். இடியாப்பமும் பாயாவுமா? சூப்பர். யார் செய்ய போறா தெரியுமா? யாரு? நீதான். நானா? எனக்கு பாயாலாம் செய்ய வராதே. வராதா? உன் பொண்ணு மொபைல் இருக்குல்ல, அதுல போட்டு பார்த்தா வரும். அதே மாதிரி செய்யினா. துவரு, முதல்ல எங்களுக்கு காஃபி போட்டு கொடு, அதுக்கப்புறம் இடியாப்பம் செய்யலாம். ஒரு தான் டைம், அதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சுன நீ. சரியா? என்ன அத்தா, காஃபி போட்டு கொடுக்குறியா? 1 மணி நேரத்துலயா? அத்தா யோசிக்காத, போ. என்னத்த செய்ய போறனோ,
இடியாப்பம் பாயாக்கு ஆசைப்பட்டது தப்பா அதான் நீ போச்சு. ஏன் சாப்பிடணும் நல்லா சம இப்ப எதுக்கு மாமா அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? இல்லைன்னா கஷ்டம் இருக்கு தங்கமே. ஓடி ஆடி வேலை செய்யட்டும், அப்பதான் மெலியும். டாக்டர் மட்டும் நான் கட்டன் ரைட்டா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியும்ல, உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை நான் காப்பாற்ற வேணாமா? இவங்களுக்காகலாம் நீ வக்காலத்து வாங்காதவா. போய் ரெஸ்ட் எடுங்க போங்க, நான் அப்பா பார்த்துட்டு வரேன். பார்த்து பொறுமையா. எப்போ தங்கம் என்ன துணி துவைக்க போறியா? ஆமா இரு, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? அத்தா அத்தா ஐயோ இவன் என்னடி இன்னைக்கு இப்படி பண்றான்? இப்ப என்னத்த சொல்ல போறானோ? வாடி, தலைவலியா இருக்கு. வேகமா வா அத்தா. சீக்கிரம் வாங்க. வந்துகிட்டு இருக்கேன். வா சீக்கிரம் வா. ஓ, இவன் அமக்களம் தாங்க முடியல. இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறானோ? புடி என்ன புடிங்க. பண்ணுங்க? இதுல இருக்க துணியெல்லாம் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி வச்சிருங்க போங்க. மருமவனே, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சமைச்சு முடிச்சு அக்கடான்னு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ள துணி துவைனா என்ன அர்த்தம்?